சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் ஒரு சிறிய வேத வசனத்துடன் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. ஒருத்தங்க நம்ம கூட பழகிறவங்க, நம்ம கூடவே வளர்ந்தவங்க, கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு உயர்ந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் முன்னேறி கொண்டு இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து நமக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி வரணும். அவங்கள பார்த்து பொறாமப்பட்டோம்னா அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி நம்மளுக்கு கிடைக்கலன்னு நினச்சா அது பொறாமை. ஆனால் அன்பு தன்னை புகழாது. புகழாதுன்னா என்னது? ஒரு பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, அவனுக்கு நல்ல மேக்ஸ் நல்லா தெரியுமா, அவனை தவிர வேறு யாருமே போட முடியாததுனால அவனுக்கு ஒரு பெருமை புகழ்ச்சி இருந்துச்சு. எனக்கு தவிர யாருக்குமே மேக்ஸ் போட தெரியாதுன்னு எல்லாத்துட்டையும் புகழ்ந்து பேசுவான். தன்னைத்தானே புகழ்ந்து நான் தான் நல்லா மேக்ஸ் போடுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பான். எக்ஸாம் டைமில் எல்லாரையும் பார்த்து ஏளனமாக படிக்கிறீங்களா, படிங்க படிங்கன்னு சொல்லி ஏளனமாக பார்த்து பேசினான். ஆனால் எக்ஸாம் வந்தது, எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கையில் வரும்போது அவனுக்கு தெரியாத கஷ்டமான மேக்ஸ்லாம் வரும்போது அதை பார்த்து பயந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு நேரத்தில் புகழ்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் அதில் ஒன்றுமே கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே தெரியாததுனால ஃபெயிலாகி போயிட்டான். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்க உயர்றதை பார்த்து பொறாமப்படாதீங்க. நம்மளுடைய புகழ்ச்சியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத கொண்டு புகழ்ந்து யாருக்கிட்டையும் பேசிக்கொண்டே இருக்காதீங்க. ஒவ்வொரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருப்பானா, மற்றவங்கக்கிட்ட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கக்கிட்ட போய் என் குழந்தை நல்லா இருக்குது, என் குழந்தை நல்லா பேசுது, என் குழந்தைக்கு நல்ல திறமை இருக்குதுன்னு நீங்கள் புகழ்ந்து உங்கள் குழந்தைகளை பற்றியே பேசாதீங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் அவங்களுடைய மனதை அறிந்து கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஆனாலும் உங்களுக்கு உள்ள கணக்கை ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். அதனால் அன்பு பூரண அன்பாக இருந்தீங்கன்னா, மற்றவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்களை குறித்து பெருமை பாராட்ட மாட்டீங்க, புகழ்ந்து பேச மாட்டீங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.